ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். எப்போயுமே நான் பிஃபோர் டேவே பிளான் பண்ணி வச்சுருவேன், மறுநாள்னா சமைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் நேற்றும் எதுவும் பிளானே இல்லை. மார்னிங் எழுந்ததுலேருந்தும் ஒரு பிளானும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தது. நானும் சரி எப்பயும் போல் அரிசி ஊற வச்சுட்டேன். இட்லி ஊற்றுறதுக்கு மாவெல்லாம் எடுத்து அதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சரி என்ன சமைக்கிறதுன்ட்டு வெஜ் ரைஸ் செய்யலாமா, லெமன் ரைஸ் செய்யலாமா, இல்லைன்னா கர்ட் ரைஸ் மாதிரி எதனா செஞ்சிடலாமா. ஏன்னா நேற்று ஃப்ரைடேனால் எப்பவுமே சாம்பார் வச்சுருவேன். பட் நேற்று தான் கிருத்திகைன்ற சாம்பார் வச்சதுனால இன்றைக்கி என்ன செய்யுதுன்ற ஒரு பிளானிங்கே இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தது. சரி அப்படியே ஃபைனலாக டிசிஷன் பண்ணேன், சேப்பக்கிழங்கு பொரியல் பண்ணலான்ட்டு. சரி சேப்பக்கிழங்குக்கு என்ன சாப்பாடு செய்யலான்ற மாதிரி யோசித்து பார்க்கும்போது சரி பெஸ்ட்டாக லெமன் சாதமே கிளறிடலான்ட்டு அதுக்கப்புறம் லெமன் சாதத்துக்கே ரெடி பண்ணேன். லெமன் சாதம்னா 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஸோ எனக்கு மார்னிங் அந்த டைமிங் சேவ் ஆகிடும். குயிக்காக முடிச்சுட்டேன். இந்த படத்தில் சொல்கிற மாதிரி எதுவும் பிளான் பண்ணி செய்யணுன்ற மாதிரி எதுவும் பிளான் பண்ணால் நம்ம பாட்டுன்னு ஒரு ஆக்டிவாக ஸ்பீடாக செஞ்சிடலாம். எல்லா வேலையும் அந்த டைமுக்கும் ஃபினிஷ் பண்ணிடலாம். பிளானிங் இல்லைன்னா நம்மளே அடுத்தது என்னதுன்ற மாதிரி. இது சமையலில் மட்டும்ட்டு இல்லை, எல்லா விஷயத்துலையுமே பிளான் பண்ணோன்னா கரெக்ட் டைமில் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை கரெக்டாகவும் செஞ்சு முடிக்க முடியும். ஆனால் பிளானிங் இல்லைன்னா டைமுக்கு முடிக்க முடியாது. 15 மினிட்ஸில் செய்கிற வேலையை கூட 1 ஹவராக நம்ம செஞ்சிட்ருப்போம். இதே வீட்டு ஒர்க்கை ஸ்கூல் இருந்தால் மார்னிங்லேயே லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி வீட்லேயும் எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். ஆனால் ஸ்கூல் லீவுன்னா நம்ம லேசினஸும் கூட ஜாயிண்ட் ஆகி என்ன பண்ணுவோம், அன்றைக்கி ஹோல் டேவும் பொறுமையாக லஞ்சு செய்கிறது, அப்புறமா வீட்டு ஒர்க்கும் ஃபுல் டேவும் செஞ்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். பிளான் பண்ணிவிட்டு லேசினஸை விட்டுட்டு நம்ம ஆக்டிவாக நம்ம வேலையை குயிக்காக முடிப்போம். 5:30க்கெலாம் லஞ்சும் ரெடி பண்ணிவிட்டேன். லெமன் ரைஸ் செஞ்சுட்டு சேப்பக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டேன். இட்லி கார சட்னி செஞ்சாச்சு. ஹஸ்பண்ட்கிட்ட சாப்பாடு அவங்களே கிளறிடுவாங்க. சாப்பாடெலாம் எடுத்துன்னு போய் கொடுத்தோன்னா அவங்களே கிளறி ரெடி பண்ணி அவங்க டிஃபன் பாக்ஸ் கட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்புனேன். அன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் இருந்தது. ஸோ அவர் கிளம்புறதுக்குள்ளே ஜூஸ் போடலான்ட்டு குயிக்காக அந்த ஒயிட் பூசணிக்காயும் கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அவங்க கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் கொஞ்சம் ஜூஸ் போட்டு நானும் கொஞ்சம் குடித்தேன். சமையல் செய்கிறதுன்ட்டு ஒரு பிளானே இல்லாதப்போ யோசித்து டைம் தான் வேஸ்ட் ஆனது. அதுக்கப்புறம் இதுதான் செய்யலான்னும் போது குயிக்காக டைமுக்குள்ளே சாப்பாடும் முடிக்க முடிஞ்சுது. ஸோ எந்த விஷயமும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம டைமை கரெக்டாக யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு பிஃபோர் பிளானிங் ரொம்ப அவசியன்றது தெரியுது. என்ன மாதிரி நீங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஆமான்ட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகு. நாளைக்கு வேற ஒரு விலாகில் நல்லா மீட் பண்ணுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஆமான்ட்டு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ for watching. See you.